தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு அவர் உடம்பே சரியாயிட்டு வருது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கரெக்டா அதை கேக்குறேன் சார். இனிமே என்னால எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படி வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் மந்த் சவுத் இந்தியன் இன்டர் ஸ்டேட் பேட்மிண்டன் மேட்ச் நடக்க போகுது. அதுல நீங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணணும். சரிங்க சார், நான் கலந்துக்கிறேன். நாளையில இருந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு கோச் ரெடி பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட தான் நீங்க கோச்சிங் எடுத்துக்கணும். சரிங்க சார். குட். நம்ம எதிரில திறந்த மகாவீர் கடை இன்னைக்கு லீவா என்ன? இல்ல சார், அன்னைக்கு மாயா மேடம் சொன்ன மாதிரி நம்ம கடைய சோசியல் மீடியா மூலமா நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கடையில் இருக்கிற ஆஃபரை பத்தி நிறைய இடங்களில் போஸ்டரும் ஒட்டியிருக்காங்க. நம்ம கடை நல்ல பப்ளிசிட்டி ஆயிருக்கு சார். அதனாலதான் இவ்வளவு கூட்டம் சார். அது இல்லாம இப்ப முகூர்த்த நாள் நிறைய வருதுல்ல சார், அதனாலதான் சார் இவ்வளவு கூட்டம். சீனு, கிரவுட் அதிகமா இருக்கு. நம்ம ஸ்டாஃப்ஸால மட்டும் சமாளிக்க முடியாது. நானும் வேலை பாக்குறேன். எனக்காக மாயா இவ்வளவு பண்றா. இவளை புரிஞ்சுக்காம சண்டை போட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனேன். இன்னைக்கு இவளை லைஃப்ல என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்க வச்சுட்டான். அது மாயா, எல்லாம் நீ பண்ண ஐடியாவால தான் மாயா. இன்னைக்கு பிசினஸ் இவ்ளோ பிக்கப் ஆயிருக்கு. நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு போக முடியும்னு இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு மாயா. இந்த மாசமே நமக்கு 30% லாபம் வந்திருக்கு. இது எல்லாமே உன்னாலதான் மாயா. பார்ட்னருங்கிற முறையில நானும் ஏதாவது பண்ணிதானே ஆகணும். என் கடைக்கு மட்டும் இல்ல மாயா, என் லைஃபுக்கும் நீதான் பார்ட்னர். உன்னால என் வேலை வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமா இருக்கு. அதனால உனக்கு ஒரு gift பண்ண போறேன். கிஃப்டா? ஆமா, உனக்கு என்ன gift வேணும்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் வேண்டாம் பார்ட்னர், நீங்க ஹாப்பியா இருந்தா போதும். நீங்களும் ஹாப்பியா இருக்கணும்ல பார்ட்னர். என்ன வேணும்னு சொல்லுங்க. உனக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல. ஆசைன்னு பெருசா எதுவும் இல்ல. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. நீ என் கூட இருக்க, நம்ம குடும்பத்துல நான் இருக்கேன். எனக்கு அது போதும். இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல. தேவைன்னா ஒரு விஷயம் தோணுது. என்ன விஷயம்? இல்ல, எப்பவும் நான் உன் கூட தான் கடைக்கு வருவேன். நீ எங்கேயாவது வேலையா போயிட்டா கடைக்கு ஆட்டோல தான் வர வேண்டி இருக்கு. வேற எங்கேயாவது போகணும்னாலும் கூட ஆட்டோ பஸ்ல தான் போக வேண்டியதா இருக்கு. ஒரு வண்டி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சாரி மாயா, எனக்கு இத்தனை நாள் இது தோணாம போயிடுச்சு. ஆனா நீ உண்மையிலே ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் தான். ஏன்? இல்ல, பொதுவா பொண்டாட்டி புருஷங்கிட்ட நகை வேணும் ட்ரெஸ் வேணும்னு கேட்பாங்க. ஆனா நீ இப்ப கூட நம்ம பிசினஸுக்கு எது சரியா இருக்கும்னு யோசிக்கிற. சூப்பர் பொண்டாட்டி. சீனு, இது நம்ம பெட்ரூம் இல்ல, கடை. அத மறந்துடாத. பெட்ரூமா இருந்தாலும் நீ அப்படியே ரொமான்ஸ் பண்ணிடுவ. டேய், பிசினஸ் நடக்கிற இடத்துல அத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். வேலையை பாரு. சரி சரி, ஆனா நீ கேட்ட கிஃப்ட நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்ல கதிர், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ டல்லா இருக்கு. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சொல்லு, என்ன விஷயம்? அட, நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேனே. சொல்ல போறியா இல்லையா? அடுத்த வாரம் சவுத் இந்தியா இன்டர்ஸ்டேட் பேட்மிண்டன் காம்படிஷன்ல நான் கலந்துக்கலான்னு இருக்கேன். ஹேய், சூப்பர், கை கொடு. அதுக்குதான் அந்த ஸ்பான்சர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்களா? நல்ல விஷயம் தானே. இதுக்கு ஏன் சோகமா இருக்க? இல்ல, அதுக்கு நாளையில இருந்து கோச்சிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, போட்டியில கலந்துக்கணும்னா கோச்சிங் எடுத்து தானே ஆகணும். நீ வேற ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல.
ஓ அதை நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல கதிர், உன்னை இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு போறது? அதான். ஏய் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். என்னால முடிஞ்சது ஏதோ என் வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் பார்த்துப்பேன் தானா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. தைரியமா போயிட்டு வா. இல்ல கதிர், எனக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு தானா, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ ப்ராக்டிஸ் போலன்னா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். என்னால ஓன் ட்ரீம் கெட்டு போயிடக்கூடாது. இப்படி ஒரு சான்ஸுக்கு தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த. இதை மிஸ் பண்ணிடாத. இங்க பாரு, இப்போ நீ இந்த விஷயத்த சொன்ன உடனே என் உடம்பு இப்பவே முழுசா கியூர் ஆன மாதிரி இருக்கு. இங்க பாரு. அப்படிலாம் பண்ணாத. ஸ்டிட்ச் போட்டிருக்காங்க உனக்கு, அது ஏதாவது ஆயிடும். அதெல்லாம் எதுவும் ஆகாது தானா. இங்க பாரு, நீ பெரிய போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. மாமாவோட கனவும் அதான். இதுக்காக தானே சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்ட. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விடக்கூடாது. நீ ஜெயிச்சா எனக்கு, மாமாவுக்கு, நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே பெருமையா இருக்கும். உன்னை விட்டுட்டு எப்படி போக? நீ எங்க என்ன விட்டுட்டு போற? என் கூடவே தானே இருக்க போற. என் மனசுல எப்பவுமே நீ என் கூட தான் இருக்க. என்னை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதானா. நீ ஜெயிச்சா அது நான் ஜெயிச்ச மாதிரி. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் ஒய்ஃப் பேட்மிண்டன் சாம்பியன் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். நீ என்னை பத்தி யோசிக்காதானா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ இது கண்டிப்பா போகணும். சரி கதிர், போறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்ன பண்ற? என்னாச்சு? நான் ஜெயிக்கணும்னா உன்னோட blessing